ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து 6th இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 9th உள்ள லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 6th பார்த்ததுனால அதுக்கான பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபுல்லாக பேசிக்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது 9th உள்ளதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 9th உள்ள லெசன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள், தொல்பழங்கால பண்பாடுகள். ஸோ தொல்பழங்கால பண்பாடு அந்த டயத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். மூதாதையர்களால் நமக்கு கிடைக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் வந்து எந்த இடத்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு ஆய்வில், கென்யாவில் உள்ள லோக்குவி அப்படின்ற இடத்துல இருந்து கிடச்சிருக்கு. இவை வந்து 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கிறது. அடுத்தது ஓல்டோவான் அப்படின்ற கருவிகள் வந்து ஆப்பிரிக்காவுடைய ஓல்டுவாய் பள்ளத்தாக்கில் இருந்து கிடச்சிருக்கு. இது வந்து 2 to 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக காணப்படுகிறது. அடுத்து அச்சூலியன் கைக்கருவிகள். ஸோ இந்த அச்சூலியன் அப்படின்றது ஒரு வகையான கைக்கோடாரி. இது வந்து எங்கேருந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸில் உள்ள செயின்ட் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அச்சூல் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அச்சூல்ன்ற இடத்துலேருந்து கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் அச்சூலியன் கருவிகள். இருமுக கருவினா இருபுறமும் செதுக்கப்பட்டதுனால இது பேர் இருமுக கருவி. லவாய்சியன் கருவிகள். இந்த லவாய்சியன் கருவிகள் அப்படின்றத ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து எப்படி உச்சரிப்பாங்கன்னா லவலவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருங்கல் இருக்கு இல்லையா, கருக்கல். ஸோ அந்த கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் இந்த லவாய்சியன் கருவிகள். இதை முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் உள்ள லவலவா அப்படின்ற இடத்துல. அடுத்தது பாருங்கள், பியூரின் அப்படின்னா கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான ஒளியை தான் என்ன சொல்லுவோம், பியூரின். அடுத்தது லாஸ்கா பார்வை ஓவியங்கள். ஸோ இது வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா, மேற்கு ஃப்ரான்ஸில் 1500 வருடங்களுக்கு பழமையானதாக இது காணப்படுகிறது. அடுத்து புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் தொடக்கமும். ஸோ வேளாண்மையுடைய தொடக்கம் புதிய கற்காலத்தில் இருந்திருக்குன்றதுக்கு கிடைச்ச சான்றுகள் என்னென்னு பார்க்கலாம். வளமான பிறை நிலப்பகுதி அப்படின்னு நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் சொல்கிறோன்னா, எகிப்து, மெசபடோமியா, சிந்து வெளி, கங்கை சமவெளி, சீனாவின் செழுமையான பகுதிகளை சொல்கிறோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாம் வந்து பயிரிடப்பட்டதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. அதேமாதிரி 4000 வருடங்களுக்கு முன்பே காய், கனி, கொட்டை தரக்கூடிய மரங்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை. அடுத்து பிற்பழங்கால பண்பாடு. ஸோ இதில் வந்து பாருங்கள், சர் ராபர்ட் ப்ரோஸ்ஃபோர்ட் அப்படின்றவர் இங்கிலாந்தை சேர்ந்த நிலவியலாளர் 1863 சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்துக்கு வருகை தந்து அங்கே ஆய்வு செய்து பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இங்கு கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடியார்களை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க கண்டெடுத்த அந்த கருவிகள் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. கீழ்பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான கருவிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைக்கோடாரிகளும் விளக்கக்கூடிய கருவிகளும். ஸோ இந்த கருவிகள் வந்து மணல் திட்டங்களிலும் இந்த கைக்கடிகாரம் இந்த ரெண்டு பார்த்தோலையா, பிளக்கும் கருவி மற்றும் கைக்கோடையாரிகள் இது ரெண்டுமே வந்து மணல் திட்டுக்கள்லையும் ஆற்றங்கரையிலையும் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அது எந்தெந்த இடத்துலலாம் கிடச்சிருக்கு பாருங்கள். பல்லாவரம், குடியம், குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை, வெட்டிப்பாளையம், பரிக்குளம் இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்தது இடைக்கற்கால பண்பாடு எந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்கள். 3885 1772 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன இதெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள் சான்றுகள். கருங்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் செதில்கள், கைக்கோடாரி, பிளக்கும் கருவிலாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சான்றுகள் எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த தென்பகுதியில் புதுப்பட்டி, சீவலக்கோட்டை பகுதியில், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அரியலூர் பகுதியில் கிடச்சிருக்கு. தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள தேரி அப்படின்ற பகுதியில் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவப்பு மணல் குன்றுகள் வந்து தேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து புதிய கற்கால மனிதர்கள் முதல்ல மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த மட்பாண்டங்களை அவங்க கையாலேயோ இல்லைன்னா சக்கரத்தை கொண்டோ செஞ்சுருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. சுட கூழாங்கற்கள், அதாவது மட்பாண்டம் செஞ்சுட்டு அதை சுடுறதுக்கு கூழாங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது பேர் தேய்த்த மெருகேற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை வந்து வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல மட்பாண்டங்களையும் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளையும் என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலன்றதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய தானிய வகைகளும் கிடச்சிருக்கு ஆய்வு செஞ்சதில். கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இரும்பு காலம், பெருங்கற்காலம். ஸோ இந்த இரும்பு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய இடத்துல வந்து குடியேறிட்டாங்க.
ஸோ அவங்க வந்து இரும்பு, வெண்கல பொருட்கள், தங்க அணிகலன்களை பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு இந்த காலத்தில். சங்ககால அணிகலன்கள், செம்மணிகள், பளிங்குகளான மணிகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சான்றுகள் எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா, தூத்துக்குடியில் உள்ள அருகில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சானூர், புதுக்கோட்டை அருகில் உள்ள சித்தனவாசல் பகுதிகளில் இதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது 9th உள்ள 3rd லெசன் பாருங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஸோ தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் புகைவாழிடங்களிலும் காணப்படுகிறது. ஸோ நடுக்கற்கள் அப்படின்னா என்னென்னா, வீரமரணம் அடைந்தவர்கள் நினைவாக வைக்கப்படுவதுதான் என்னது நடுக்கற்கள். ஸோ நமக்கு வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் வந்து கிடச்சிருக்கு. எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா, தேனி மாவட்டத்தின் புலிமான் கோடம்பை தாதப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை. ஸோ இந்த புலிமான் கோம்பை நடுக்கற்கள் அது வந்து என்னென்ன வருது பாருங்கள். இந்த புலிமான் கோவை அப்படின்ற நடுக்கல் வந்து தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் இந்த புலிமான் கோம்பைன்றது. அந்த இடத்துல இந்த நடுகள் கிடச்சிருக்கு. ஸோ 2006ஆம் ஆண்டு தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடைய இந்த அரிய நடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்ட வருடம் 2006. இது புலிமான் கோம்பை நடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வந்து காணப்பட்டிருக்கு. அந்த வாசகத்துடைய பொருள் வந்து என்னென்னா, கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். அந்த இறந்தவர்களுடைய நினைவாக வைக்கிறதா நடுகள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அந்தவனுக்காக அந்த கல்லை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் அந்த வாசகமாக பொறிக்கப்பட்டிருக்கு. என்னது, கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன் கல் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். ஸோ இந்த மாதிரியான சுடுமண்ணில் வந்து பொறிக்கப்பட்ட எழுத்து பொறிப்புகள் வந்து எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்க பாருங்கள். அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்கள் பெயர் பொதித்த சுடுமண் கலன்களுடைய துண்டுகள் வந்து அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுடுமண் கலன்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் தானே அப்போ நடைமுறையில் இருந்திருக்கு. அந்த எழுத்துக்களில் மக்களுடைய பெயர்களை பொறிச்சிருக்காங்க. அப்படி பொறிக்கப்பட்ட துண்டுகள் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா, எகிப்து நாட்டில் உள்ள பெரனிக்கே, குசேரல் காதிம், அப்புறம் ஓமன் நாட்டில் கோர்ரோரி இந்த 2 இடத்துலையும் கிடச்சிருக்கு. அடுத்து இந்திய தொல்லியல் துறை வந்து நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதல்ல பாருங்கள், இந்திய புதையல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1578, பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவிகள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. அடுத்து நாணயங்கள். ஸோ அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தினதுக்கான நாணயங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. அதில் கொடுமணல், போடி நாயக்கனூர் இந்த இடங்களில் வந்து முத்திரை பொதித்த நாணயங்கள் நிறைய கிடச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் வந்து கோயம்புத்தூர், அழகன்குளம், கரூர், மதுரையில் கிடச்சிருக்கு. அடுத்தது அர்த்த சாஸ்திரம். நிறைய நூல்கள்லேயும் வந்து நமக்கு பழங்கால சான்றுகள் கிடச்சிருக்கு. அந்த பழங்கால நூல்கள் வந்து நிறைய குறிப்பிடுது. அது என்னென்ன நூல்கள், யார் இதில் என்னென்ன குறிப்பிடுதாங்கன்னு பாருங்கள். அர்த்த சாஸ்திரம் இந்த நூலை வந்து மௌரியர் காலத்தில் வந்த கௌட்டில்யர் அப்படின்ற சாணக்கியர் வந்து இதை இயற்றியிருக்காரு. ஸோ இந்த நூல் வந்து பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது. எந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் பாண்டிய காவாடகா அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்திருக்கு. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, பாண்டிய நாட்டில் முத்துக்கள் வந்து அந்த கடல் பொருளை குறிக்கிறது. ஸோ கடல்லேருந்து அந்த பொருட்கள் எடுத்து வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது. அடுத்து மகாவம்சம். இந்த மகாவம்சன்ற நூல் வந்து இலங்கையில் உள்ள புத்த சமய வரலாற்றை கூறக்கூடிய நூலாக இருந்தது. பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வணிகர்கள், அப்புறம் குதிரை வணிகர்கள் இவங்களை குறித்து இந்த மகாவம்சம் அப்படின்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். ஸோ இது வந்து ஒரு கிரேக்க நூல். இதோடைய ஆசிரியர் தெரியாது. பெரிப்ளஸ் அப்படின்றவர் வந்து கடல் வழிகாட்டி அப்படின்ற பொருள். இந்த பெரிப்ளஸ் அப்படின்ற சொல்லுக்கு என்னது, கடல் வழிகாட்டி அப்படின்றது பொருள். ஸோ இந்த நூல் வந்து எதை குறித்து சொல்கிறது அப்படின்னா, முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை, அது மட்டும் இல்லாமல் சங்ககால துறைமுகங்களான சேர பாண்டியர்கள் அந்த அரசர்கள் குறித்தும் இந்த நூலில் குறிப்புகள் இருக்கிறது. அடுத்தது பிளினியின் இயற்கை வரலாறு. இதை எழுதியவர் பிளினி. இவர் ரோமா நாட்டை சேர்ந்தவர், அதாவது ரோமானியர். எழுதப்பட்டது இது வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா, லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரோமானிய பேரரசுடைய இயற்கை வளம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதை குறித்து இந்த நூல் வந்து எடுத்துரைக்கிறது. தாலமியின் புவியியல். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசுடைய அமைப்பு, அதோடைய விவரம், நிலப்படம் இது எல்லாமே கொண்ட ஒரு ஆவணமாக இந்த தாலமியின் புவியியல் நூல் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவிரி பூம்பட்டினம், கன்னியாகுமரி, கொற்கை, முசிறி குறித்து இது கூறுகிறது.
அடுத்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த ஒரு நம்ம மேப் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலப்படமாக இது வந்து இருக்குது. தமிழகம் முசிறி துறைமுகம் குறித்தும் இந்த நூலில் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து வியன்னா பாப்பிரஸ். இது வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம், இந்த வியன்னா பாப்பிரஸ். ஸோ முசிறியில் வந்து எவ்வாறு வணிகம் நடைபெற்றது அப்படின்றத குறித்து இது சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரிய தேசிய நூலகத்தோடு இணைக்கப்பட்டு அங்கே உள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் இது வைக்கப்பட்டிருக்கு. இந்த வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம், அதாவது 2 வணிகர்களுக்கு இடையேயான ஒப்பந்தம். வந்து இந்த 2 வணிகர்கள் தங்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த பாப்பிரஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எகிப்தில் பாப்பிரஸ் அப்படின்ற நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள் தான் இது பாப்பிரஸ். அடுத்தது மூவேந்தர்களுடைய சின்னங்கள் கூட நமக்கு பொறிக்கப்பட்டது கிடச்சிருக்கு. அது எவ்வாறு கிடச்சிருக்கு பாருங்கள். சேரருடைய நாணயம் பாருங்கள், ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வெள்ளும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து சோழர்களுடைய நாணயம், முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழ நாணயம் கிடச்சிருக்கு. பாண்டியருடைய மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயங்கள் கிடச்சிருக்கு. இது போக நிறைய இடங்கள், முதல்ல கொடுமணல் ஈரோடில் இருக்கக்கூடிய இடம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி 6th பார்த்துருந்தோம். 1810 உள்ள கொடுமணம் அப்படின்ற இடம் வந்து இந்த கொடுமணல்லாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் வந்து இந்த கொடுமணல் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. என்னென்ன சான்றுகள் கிடச்சிருக்கு பாருங்கள். பெருங்கற்கால முதுமக்கள் தாலி, இரும்பு மணிக்கர்கள், சங்கு வழிபாடுகள், பெருங்கற்கால கல்லறை, குதிரை சேனத்தில் பயன்படக்கூடிய இரும்பு வளையங்கள், சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடவை, செம்மணி கற்களால் செய்யப்பட்ட மணிகள், மனித எலும்பு கூடலாம் கிடச்சிருக்கு. அடுத்தது கீழடி மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் சிலைமான் அப்படின்ற ஊருக்கு அருகில் உள்ள இடம் தான் எனது கீழடி. இது பள்ளி சந்தை திடல் அப்படின்ற தென்னந்தோப்பில் தொல்லியல் துறை வந்து இந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் கிடைத்த பொருட்கள் செங்கல் கட்டுமானம், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள், செம்மணி கற்களான அணிகள், முத்து இரும்பு விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைதீட்டும் செப்பு கம்பி, படிகத்திலான காதணிகள், உருக்கு உலை, செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் தொட்டி. அடுத்தது பட்டணம்ன்ற இடம் வந்து கேரளாவில் உள்ளது. எர்ணாகுளம் மாவட்டத்தில் வடக்கு பருவூர் கொட்டிய வடக்கேகாரா அப்படின்ற இடத்துல இருக்குது பட்டணம். ஸோ இந்த இது வந்து என்னென்னா, மேலை மற்றும் கீழே நாடுகளோடு வணிக தொடர்பு வந்து எவ்வாறு இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக பழங்கார துறைமுகமாக இது இருக்குது. இங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்குன்னா, மேற்காசிய பானை ஓடுகள், ஒரே மரத்தாலான படகின் பகுதி, பச்சை கலந்த நீலவண்ண அடிப்பூச்சுள்ள மேற்காசிய பானை ஓடுகள், செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி, தங்க அலிகள் எல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்தது பொருணை நாகரீகம். தமிழ்நாட்டுடைய ஒரே வற்றாத நதி அது தாமிரபரணி. இந்த ஆற்றுடைய கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படின்ற பகுதியில் ஜெர்மானிய படைப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் அப்படின்றவர் அகழாய்வு செஞ்சுருக்காரு 1876. ஸோ இந்த 1899 to 95 அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் ஆய்வு செஞ்சுருக்காரு ஆதிச்சநல்லூரில். அப்போ அவருக்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் தற்பொழுது சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. 2004 இந்திய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது 2019 to 2021 ஆதிச்சநல்லூருடைய ஈமக்காடுகள், அதுக்கப்புறம் வாழிட பகுதியில் உள்ள புதைமேடுகள்லையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. 1968 கொற்கை துறைமுகத்தில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. 2019 ஆதிச்சநல்லூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவகலை அப்படின்ற ஊர்லேயும், அடுத்தது உமிநீங்கிய அந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இதில் வந்து உமி நீங்கிய நெல்மணிகள் வந்து கிடச்சிருக்கு. அதை என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவில் மியாமி நகரில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்துக்கு இந்த கார்பன் வயது கணக்கீடு முறை இருக்குல்லையோ அதை செஞ்சு அதோடைய காலத்தை கணக்கிடுவதற்காக அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ அதோடைய காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த காலம், 1155 சொல்லிட்டு. அதேமாதிரி தாமிரபரணி வந்து 32,000 வருடம் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்தது ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் என்னென்ன. மண்பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளில் எலும்புகள், அப்புறம் இறந்தவர்களுடைய பயன்பாட்டிற்கு தேவைப்படக்கூடிய நம்பிக்கையில் இருந்த பாத்திரங்கள், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள், பொன்னாலான நெற்றிப்பட்டம்,
பானை வகைகள், சுடுமண் பெண்ணுருவங்கள். அந்த சுடுமண் பெண்ணுருவங்கள்ன்றது ஆல்ரெடி நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சப்போ கிடச்சிருக்கும். அதே இது நமக்கு இந்த ஆயுஷநல்லூர் சிவகலை எந்த பகுதியிலையும் கிடச்சிருக்கு. சங்கு வளையல் தொழிற்கூடம், அப்புறம் கழிவுநீர் மேலாண்மை, இதுக்கான சான்றுகள் எல்லாமே நமக்கு ஆய்வு செஞ்சதாக கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு 9th லெசனில் உள்ள நோட்ஸு. ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற கமெண்ட்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.